ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் உறவுகளும் சார்புகளும்ல எடுத்துக்காட்டு 1.3 பார்ப்போமா. ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, சி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 1 2 சப்டிவிஷன் கொடுத்து இதை வந்து சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஏ ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஒன்று வந்து எக்ஸ் ஒன்றை விட எக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், 4 விட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எனவே என்னது எக்ஸ் வந்து எண்ணில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எண் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1க்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1க்கு மேலே என்னது, 1க்கு அடுத்து 2 அடுத்து 3 வரும், அப்படி தானே. 4க்கு முன்னாடி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4 எடுத்துருப்போம். இங்கே வந்து ஈக்குவல்ட்டு கொடுக்கல, அப்போ 4க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கணும். சரிங்களா. அடுத்து என் பி ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. டபிள்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா. கீழே ஈக்குவல்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த இதையும் சேர்த்து எடுத்துக்கணும் முன்னாடி இந்த நம்பரை. அப்போ 0 அதுக்கடுத்து என்ன வரும், 0 1 அடுத்து 2க்கு முன்னாடி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஈக்குவல்ட்டு கொடுக்கல, அதனால நம்ம 2 எடுக்கக்கூடாது. சரிங்களா. அப்போ 1ஓட நிப்பாட்டிக்கணும். அடுத்தது சி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு என்னது, எக்ஸ் வந்து என்னது 3 விட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படி தானே. அப்போது 1 2 அடுத்து 3க்கு முன்னாடி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 மட்டும்தான் எடுக்கணும். சரியா. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, சியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே. கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சிட்டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சி 2ஐயும் சேர்த்து எழுதணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி கண்டுபிடிப்போமா. பி சேர்ப்பு சி, பி என்னது 0, 1 சேர்ப்பு சி என்னது 1, 2. இது 2ஐயும் சேர்த்து எழுதுனா என்ன வரும், 0 1 2. சரியா. 0 1 2. அடுத்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி கண்டுபிடிப்போமா. ஏ கிராஸ் பி சேர்ப்பு சினா ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதிக்கோங்க. ஏ எங்கே இருக்குது, இந்த இருக்குது 2, 3. அடுத்து கிராஸ் போட்டுட்டு பி சேர்ப்பு சி என்னது 0 1 2 அப்படி தானே. இப்போ பாருங்கள் என்ன வரும், ஃபஸ்ட்டு 2 வச்சு 0 1 2 எழுதுவோம், அப்படி தானே. 2, 0 2, 1 2, 2 எழுதியாச்சு. அடுத்து 3 வச்சு எழுதுவோம், அப்படி தானே. அப்போ 3, 0 3, 1 3, 2 அவ்வளோதான். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சி 2ஐயும் சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா. ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. என்ன வரும், ஏ வந்து என்னது 2, 3 கிராஸ் பி வந்து என்னது 0, 1 0, 1. இப்போது என்ன எழுதுவோம், 2, 0 2, 1. சரியா. இப்போ 2, 0 2, 1. அடுத்து 3, 0 3, 1 3, 0 3, 1. சரியா. அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு என்னது, ஏ வந்து என்னது 2, 3 கிராஸ் சி வந்து என்னது 1, 2 1, 2 எழுதுவோமா. என்ன வரும், 2, 1 ஃபஸ்ட்டு எழுதுவோம். அடுத்து 2, 2 அப்படி தானே. 2, 1 2, 2 அடுத்து 3, 1 3, 2 3, 2. சரியா. ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி என்னது எடுத்து எழுதிக்கோங்க, 2, 0 2, 1 2, 3, 0 3, 1. அடுத்து சேர்ப்பு. இப்போ என்னது கண்டுபிடிச்சி வச்சுக்கோ, 2, 1 2, 2 3, 1 3, 2. இப்போது இது 2ஐயும் சேர்த்து எழுதுவோமா. என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே உள்ள உறுப்புக்களை எழுதிக்கோங்க. 2, 0
அடுத்து 2,1 3,0 3,1. இப்போது 2,1 இதில் இருக்குது, அப்போ எழுத வேண்டாம். அப்போ 2,2 மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து 3,1 இருக்குது, எழுத வேண்டாம். அப்போ 3,2 மட்டும் எழுதிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இதில் உள்ள எல்லா உறுப்புகளும் இதில் இருக்கான்னு பாருங்கள். இது 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க, இது 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. 2,0 இருக்குது, 2,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,0 இருக்குது, 3,1 இருக்குது, 3,2 இருக்குது. அப்போது இது ரெண்டுலேருந்து என்ன தெரியுது? இது ரெண்டுமே ஈக்குவல். சரிங்களா? அப்போது 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து என்னது? A cross B சேர்ப்பு C ஈக்குவல் டு A cross B சேர்ப்பு A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? அடுத்து ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது இது A cross B வெட்டு C ஈக்குவல் டு A cross B வெட்டு A cross C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது B வெட்டு C கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு B வெட்டு C ஈக்குவல் டு B என்னது? B வந்து 0,1 அப்படி தானே? அடுத்து வெட்டு C என்னது? 1,2. இப்போது இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது என்னது? 1, இதுலேயும் 1 இருக்குது. அப்போ 1 மட்டும்தான் B வெட்டு Cயில் வரும். அப்போது அடுத்து A கிராஸ் B வெட்டு C கண்டுபிடிக்கணும். A ஃபஸ்ட்டு A எடுத்து எழுதிக்கோங்க. 2,3 கிராஸ் B வெட்டு C என்னது? 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2,1 என்னெல்லாம் வரும்? A கிராஸ் Bயில் 2,1 2,3 அப்படி தானே? 2,1 3,1. சரியா? இப்போ A கிராஸ் B வெட்டு C கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து A கிராஸ் B A கிராஸ் C கண்டுபிடிச்சி வெட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து A கிராஸ் B கண்டுபிடிப்போமா? A கிராஸ் B ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்படி தானே? A கிராஸ் B என்னது? 2,0 இந்த இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இந்த இதிலேருந்து அப்படி எழுதிடுவோமா? A கிராஸ் B 2,0 2,1 3,0 3,1 அப்படி தானே? அடுத்து A கிராஸ் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,1 அடுத்து 2,2 அடுத்து 3,1 அடுத்து 3,2 அப்படி தானே? இப்போது இது ரெண்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனால மறுபடியும் எழுத வேண்டாம். இப்போ A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? இப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 2,0 2,1 3,0 3,1 அடுத்து வெட்டு என்னது? 2,1 2,2 3,1 3,2. சரியா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் என்னது பொதுவாக இருக்குது? 2,1 இருக்குது, ரெண்டுலேயுமே 3,1 இருக்குது. அப்படி தானே? வேறு எதுவும் பொதுவாக இருக்கா? வேறு எதுவும் பொதுவாக இல்லை. அப்போது என்னெல்லாம் வரும் நம்மளுக்கு? 2,1 வரும், அடுத்து 3,1 வரும். அப்படி தானே? அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க, இதை வந்து செகண்ட் இதை வச்சுக்கோங்க. ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுமே ஒன்றுமே சமமாக இருக்குது. அப்படி தானே? ரெண்டுமே ஒன்று போல் இருக்குது. அப்போது 1 மற்றும் 2லிருந்து ஆல்ரெடி 1 2 எடுத்துட்டோம், அதனால் இதை 3 4ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு எடுத்தாச்சா? இப்போ இதை 3வது 4வதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 மற்றும் 4லிருந்து என்னது? A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சேனலில் சம்ஸ் வரும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.